காமம்ங்கிறது நம்ம காட்டுற விதத்துல கிடையாதுங்க, நாம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. என் கண்ணே நீராரீரே ராரு ஏன் ராரிக்கே ராரி மெத்தே ஏன் ஐயா நீ ராமாருக்கு பஞ்சு மெத்தே ஏங்க ஜாதகம் எடுங்க. இந்தா குடு. இந்தாங்க சாமி ஜாதகம். இந்தாங்க ஐயா. வாங்க ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. என் தங்கச்சி மனசு போலவே அவன் மாமனுக்கே மனம் முடிச்சு கொடுக்கலான்னு இருக்கேங்க ஐயா. ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ம். அதாவது எல்லாருக்கும் எல்லா ஜாதகமும் பொருந்துறது கிடையாது. ஆனா உன் தங்கச்சிக்கு அவன் மாமன் ஜாதகம் அமோகமா அமைஞ்சிருக்கு. ஆனா பையனோட தசா புத்தி சரியில்லாதனால கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. சின்ன ஒரு கண்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ கண்டமா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல தாயே, சின்ன கண்டம் தான், உயிர் சேதம் எதுவும் ஆகாது. ஒரு 2-3 மாசம் போட்டோம், மேற்கொண்டு நல்ல நாளா பார்த்து நல்லபடியா முடிச்சு வச்சு. சரியா? சரிங்க ஐயா. பார்த்து சூதானமா இருக்க சொல்லுங்க. ஏன் ராசம்மா போய் அந்த பயலுக்கா மாரிமுத்து தங்கச்ச தர போறான்? நேரங்காலெல்லாம் பார்க்க வந்திருக்கான். அந்த புள்ள பிறக்காத்துக்கு முந்தையே அப்பா போயிட்டாரு, பிறந்தது அம்மாவும் போயிட்டா. அந்த பிள்ளைய தூக்கி வளர்த்தது அவங்க மாமா தானே, அவனுக்கு இல்லாத உரிமையாம்மா? ஏம்மா அப்படி சொல்ற? அந்த புள்ளைய பார்த்து என்னங்க ஜோசியர் இப்படி சொல்றாரு? அவர் வாக்கு நிலைக்குமா என்ன? ஆத்தா, வள்ளுவன் வாக்கு பொய்க்காது. வள்ளுவன் சொல்லே சொல்லு, வைர கல்லே கல்லுன்னு பழமொழியே இருக்கு. அவர் வாக்கு நிலைக்க போய் தானே ஊர் சனமெல்லாம் இங்க நிக்குது. என்னமோ கண்டம் இருக்குன்னு சொல்றாரே. அதான் உயிருக்கு ஏதோ ஆபத்துலன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாக்குப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆத்தா. ஆத்தா, எங்க இவ்வளவு அவசரமா? இல்லைண்ணா, வீட்டில் இட்லி அவிச்சனா அதை மாமனுக்கு கொண்டு போகிறேன். இனிமே இட்லி இங்க அவிக்க வேணா, கூடிய சீக்கிரம் உன் மாமா வீட்டுக்கே போக போற. ஆமா ஆத்தா, நெசந்தான். இப்பதான் ஜோசியரேவை பார்த்துட்டு வந்தேன். ஜாதகம் ரொம்ப பொருத்தமா இருக்கான். கூடிய சீக்கிரம் கல்யாண தேதியை குறிச்சிட வேண்டியதான். வாமா மருமகளே, மாமனுக்கு இன்னைக்கு என்னத்தை கொண்டு வந்தியா? இல்லத்த, வீட்டில் இட்லி அவிச்சனா அதை அண்ணன் மாமனுக்கு கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. ஏன் உன் அண்ணன் எனக்கு ஒன்றும் கொடுத்து அனுப்பலையாக்கும்? எங்கத்த மாமனை காணும்? அவன் எங்கே இருக்கான்? துறைக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணதான் நேரம் சரியா இருக்கு. ஏன் த மாமனை வஞ்சியாக்கும்? நான் எங்கம்மா வையறது? இப்போ எல்லாம் துறைக்கு ஒன்று சொல்ல முடியல, சொன்னா ரோசம் அவ்வளோ வேகமாக பொத்துக்கிட்டு வருது. இரு கேட்க ஆள் இல்லைன்னு தானே என் மாமனை வைகிற. நான் இந்த வீட்டுக்கு வரேன், அப்புறம் வச்சுக்கிறேன். இங்கதான் இருக்கியா? மாமா மாமா இங்க பாரு. அட பாருங்க. என்ன மாமா
அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா? வெள்ளு வெடுக்குன்னு பேசிப்படும். மனசுல எதுவும் வச்சுக்காதுல்ல. என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பா? விடு மாமா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நான் மட்டும் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் என் மாமனை உள்ளங்கையில வச்சு தங்கிட மாட்டேன். ஏன் அத்தா நீ வேற? அண்ணனும் அண்ணியும் வள்ளுவ ஜோதிடரை பார்த்தாங்களாம். நமக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கான். நீ வேணா பாரு, உன்னை கட்டிக்கிட்டு ஓஹோன்னு வாழ போற. என்னை கட்டிக்கிட்டு ஓஹோன்னு வளர்ப்பறியா? ஏன் அத்தா? போ மாமா, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். விட்டா பேசிட்டே இருப்ப. சரி, இட்லி ஆறிடும், வா வீட்டுக்கு போலாம். பார்த்து வா, பொறுமை. பார்த்து வா மாமா. ஆத்தா சுந்தரி, நம்ம நாலாத்திரில நாகமாத்தா இருக்குல்ல, அது வீட்டில் கூட 2 குழந்தை இருக்காத்தா. பாவம், அது சொட்டு மருந்து போறதே தெரியாது. சித்த போற வக்கல சொல்லிட்டு பெரியாத்தா. சரி மாமா, சொல்லிடுறேன். சரித்தா. அம்மா வள்ளியம்மா, நாளை மறுநாள் நம்ம ஊர்ல போலீஸ் சொட்டு மருந்து போடுறாங்க. பாப்பாக்கு மறந்துடாம போடுமா. அப்படியாயா? ஐயா, இது எத்தனை தடவையா சொல்லுவ? கண்டிப்பா நான் மறக்காம போடுறேன் ஐயா. வரட்டுமா ஐயா? வாங்கம்மா வாங்கம்மா. யாரு? நம்ம சண்முக தம்பியா? ஆமாண்ணே. தம்பி நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கேண்ணே. உங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான் ஐயா. நல்லா படியா. சரிண்ணே. எங்க கஷ்டம்லாம் உனக்கு வேணாயா. போயிட்டு வரேண்ணே. சரியா சரியா. பாவம், அவனுக்கு ஒரு நல்ல காலம் வந்தா நல்லா இருக்கும். அத்தா சுந்தரி, நானும் ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். மைனர் ஓஞ்சோடியாவே சுத்திட்டு இருக்காரு. பார்த்து நல்லா செய்ய சொல்றது இல்ல அத்தா. அவருக்கு வீடு வசதி வாய்ப்பு பத்தாதுக்கு 2 காலும் இருக்கு. என்ன மாதிரியா இருக்காரு. இந்தாரு மாமா, உன்னை தவிர வேற வேணாவது என்ன தொட்டாங்க, என் பணத்தை தான் பாப்பேன். ஐயா, ஊருக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு. என்னய்யா? இல்லைங்க ஐயா, நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் சுற்றுப்பட்டு எல்லா கிராமத்துலேயுமே ஐயா வாக்கு தான் நிலச்சி நிற்கிது. சரி, பேர் புகழ் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் ஐயாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. திருப்பதி போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே திருப்பம் அதே கோயில் வாசல்ல ஊசிமணி பாசிமணி விற்கிறவனுக்கே இன்னும் வரல. ஊருக்கே நான் ஜாதகம் பார்த்தாலும் என் ஜாதகம் படி தான் எனக்கு நடக்கும். அது சரிதான் ஐயா. ஐயா, நம்ம ஊர்லேயே கோயில் கோலம்னு இருக்கும்போது எதுக்கு ஐயா திருப்பதிக்கு எல்லாரும் போகிறாங்க? அது ஒன்றும் இல்லையா, போனதுமே சாமியை பார்த்து போடுறோம்ல, அதனால தான் இன்னும் சுற்றுலாத்தலமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா இருடி. ஏமா வள்ளி, தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான் போல. ஆமா, படிப்பெல்லாம் முடிச்சிட்டானா? முடிச்சிட்டாங்க. முடிச்சு என்னக்கா பிரயோஜனம்? ஏய், ஐயோ, இவ ஒரு கூறு கட்டவ. ஏமா அவளை அடிக்கிற? இவளோட சேர்ந்து என் பிள்ளையும் அப்படியே ஆயிடும்க்கா. அவளை அப்படி சொல்லாதம்மா. அவளை மாதிரி குறை விழுப்புல தான் நானும் பேத்திருக்கேன். அந்த வழி எனக்கும் தெரியும். ஐயோ, இவ ஒருத்தி. அக்கா, கூப்பிட்டியா? ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நிலப்பழத்தெல்லாம் வித்து உன்னை படிக்க வச்சது வீட்டுல இருக்கத்தானா? போடா, ஏதாச்சும் சொல்லிட்டு போற. போடா, ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு, போயிடு. சே, இவனை போய் நம்பணுமே, எல்லாம் தலையெழுத்து. இவ ஒருத்தி பாப்பா பாப்பான்னு உயிர் எடுக்கிறா. என்னடா
ஊருக்குள்ள ஆளே பார்க்க முடியல. உனக்கு என்னடா கொடுத்து வச்ச அம்மா கிடைச்சிருக்காங்க. என்னைய பாரு. ஏன்டா நீ தான் நல்லா படிச்சவனாச்சே. படிச்சு என்னடா பிரயோஜனம்? வேலை கிடைக்கலையே. இப்போ என்ன உனக்கு வேலை தானே பிரச்சனை? போய் மைனரை பாரு. மைனர் உனக்கு தெரிஞ்சவராடா? சுந்தரிக்கு தெரிஞ்சவர். ஐயா. யாரு யாருப்பா நீ? ஐயா ஏத்தா உள்ள போய் விளையாடுங்க. சொல்லுப்பா. ஏதாவது வேலை கொடுங்கய்யா. என்ன படிச்சிருக்க? ஐயா நான் ஏதாவது படிச்சுட்டு போ. 2 நாள் கூட இரு. கணக்கு வைக்கலாம் பாரு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்து செய்கிறேன். சரிங்க ஐயா. தம்பி. ஐயா. வேலைக்கு வரும்போது இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு வரக்கூடாது. வேலைக்கு வர மாதிரி துணி போட்டு வா. சரிங்க ஐயா. வரங்க ஐயா. வள்ளியக்கா பாப்பாக்கு சொட்டு மருந்து போட்டிங்களா? நீ சொன்ன மாதிரியே போட்டேன் ஐயா. சந்தோஷங்க்கா. இதை கேட்கவையா இவ்வளோ தூரம் வந்த? ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியே இருக்காதா? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றியே, நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா? ஏண்டா இப்படி பண்ற? இந்த காலை வச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் பண்றியே, இன்னும் நல்லா இருந்தா என்னென்ன பண்ணுவியோ? அதுக்கு தான் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கா. என் கஷ்டம் உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சு தொலையுமோ? சரி அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இவனுக்காக தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இவனும் என் கஷ்டம் தெரியாம ஊர் அலையலாம். சரி விடுமா, என்ன நேரம் இவனுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என் கஷ்டம் என்னைக்கு தான் இவனுக்கு புரியும்? அண்ணே அண்ணே சொல்கிறா தம்பி. காலேஜில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கண்ணே, என்னென்ன பண்ணுறது? பணையர்கிட்ட கேட்டிருக்கேன்டா, அவர் ரெடி பண்ணி தரேன் இருக்காரு. அண்ணா என் நிலமை தான் உனக்கு தெரியும்ல. நான் வேணா படிப்பை நிறுத்திட்டுமாண்ணா? ஏய் அதெல்லாம் வேணாம்டா, என் நிலமை உனக்கு வரக்கூடாதுடா. அதுக்கு தானே உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன். புரிஞ்சிக்கோ, எதை பற்றியும் யோசிக்காத. சரிங்கண்ணே. நீ உன் படிப்பை மட்டும் கவனமாக பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணே, நான் போயிட்டு வரேண்ணே. ஸோ ஓகே, சரி போயிட்டு வா. ஐயா மாரிமுத்து, மாரிமுத்து, ஐயா மாரிமுத்து, என் பிள்ளைய காணான் சாமி. அத்தை என்னாச்சு அத்தை? போன பிள்ளை என் பிள்ளை என்ன வீட்டுக்கு நம்ம வருமானா சாமி? பெரியம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஏன் அழுகுறீங்க? சாமி என் தங்கம் என்ன விட்டு இருக்காதுயா. அத்தை அழாதீங்க அத்தை, மருமகன் எங்கேயும் போயிருக்காரு. எங்க போச்சுன்னு தெரியலையே சாமி. தங்கம் அத்தையை பார்த்துக்க, நான் ஒரு எட்டு என்னாச்சு போயிட்டு வாங்க, நான் பார்த்து பாத்துக்கிறேன். என் பிள்ளை என்ன விட்டுட்டு இருக்காது சாமி. எங்க போச்சுன்னு தெரியலையே. பெரியம்மா அழுகாதீங்க பெரியம்மா. என் பிள்ளை செய்யறது சரிதான். அவனுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு என் பிள்ளை நினைக்கிறான் சாமி. ஆனா அவனுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு நானே காரணமா இருந்துட்டேனே. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் எல்லாம் என் புள்ள தான் இருந்தனே சாமி. என் தங்கல விட்டு கொஞ்ச நேரம் இருக்காதே. எங்கய்யா போல? பேசுறதெல்லாம் பேசிட வேண்டியது, அப்புறம் இப்படி வந்து அழ வேண்டியது. எல்லா பக்கமும் தேடிட்டு சாமி, என் பிள்ளைய காணோமே. எங்கய்யா போல? அம்மா வந்து பாரு சாமி.
அத்தா இங்க வாயேன். சுந்தரி என்னத்த இந்த நேரத்துல? இங்க வா. ஏன் மாமா இப்படி பண்ற? அத்தை வீட்டுக்கு வந்து எப்படி பதறிச்சு தெரியுமா? போ மாமா. உன் மேல யாரு பாசம் வச்சாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. வீட்டுக்கு போலாம் வா. ஏத்த ஒரு மாதிரி பேசுற? தலைக்கு தண்ணி ஊத்திருக்கேன் மாமா. வா. அத்தா இந்த மாதிரி நேரத்துல இங்கெல்லாம் வரலாமா? வா முதல்ல வீட்டுக்கு போலாம். யாரை நம்பி நான் பொங்கட நம்ம ஏரியால ஒருத்தான் சும்மா கிளகிளன்னு இருப்பா. இந்த இருங்கடா களவாணி பசங்களா, உம்மை சோழி எல்லாம் எங்கிட்ட வேணாம். ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சு அம்மனமா ஓட ஓட விட்டு விரட்டுவானுங்க. வா மாமா போலாம். நிறுத்திரி பெரிய இவ அவகிட்டதான் காலே இல்ல. மாமா மாமன் தெரியுற, எங்க கிட்ட வரியா? எல்லாமே இருக்கு. மாமா உங்களுக்கு நான் தானே தேவை? என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா. என் மாமனை விட்டுடுங்கடா, விட்டுடுங்கடா. அவளை விட்டுக்கடா சுந்தரி, போயிடு. அவளை விட்டுக்கடா, அடிக்காதீங்கடா பாவண்டா. அவளை விட்டுக்கடா, பாவண்டா. அவளை விட்டுக்கடா. வாங்கிட்டா டேய், கோழி கூட இருந்தாலும் குழம்பு ருசியா தாண்டா இருக்கும். காலை வரீங்கடா. காலில் வந்து கேட்கறடா. அவளை விட்டுக்கடா, அவளை விட்டுக்கடா. என்ன வேணாலும் பண்றேன். அவளை விட்டுக்கண்ணா, அவளை விட்டுக்கண்ணா. அவ பாவனா. என்ன என்ன வேணா பண்ணிக்கணும். அவளை விட்டுக்கண்ணா. என்னது என்ன சொன்னால சரியா? நீ என்ன வேணாலும் பண்றேன்டா. அவளை விட்டுக்கண்ணா. சரி வா, சரி வந்து விடு மாமா, எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான். நான் மட்டும் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் என் மாமனை உள்ளங்கையில வச்சு தாங்கிட மாட்டேன். ஏன் மாமனை வஞ்சியாக்கும்? இந்தாரு மாமா, உன்னை தவிர வேற எவனாவது என்னை தொட்டாங்க என் பணத்தை தான் பார்ப்பேன். எல்லாம் களை பறிச்சாச்சா? பறிச்சாச்சியா? முடிஞ்சா? முடிஞ்சா. சரி, ஆளுங்களை வர சொல்லி எல்லாத்தையும் குடோன்ல போட சொல்லு. சரி. அது கூட இருந்து நீ பாத்துக்கோ. சரி. வாயா. தம்பி படிப்புக்காக பணம் கேட்டு இருந்தேன், கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும்.
எதுக்கியா படிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட தான் எவ்வளோ நிலப்பலம் இருக்குது, வந்து வேலை பார்க்க சொல்லு. ஐயா நான் தான் படிக்கல, என்னை பற்றி உங்களுக்கே தெரியும். அவன் ஸ்கூலில் நல்லா படித்தவன் ஐயா. உங்களை தான் ஏன் நம்பி இருக்கேன், கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கய்யா. அக்கா பாவம் அந்த சண்முக தம்பி. ஆமாமா. தம்பி படிப்புக்காக இவன் படாத பாடுபடுறான். கடவுள் தான் இவனுக்கு துணையா இருக்கணும். நாளைக்கு வீட்டு பக்கம் வர சொல்லு, பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, நம்ம பன்னியாரம்மாவுக்கு பேரப்பிள்ளை பிறந்திருக்கான். அதுக்கு நீங்கள் தான் ராசிப்படி பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க ஐயா. இருந்தாலும் அவங்க மருமக பிள்ளைக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயா. ஜாதகம் தானேன்னு தனக்கு சாதகமா சொல்றவங்க வாழ்ற இந்த காலத்துல எதிர்காலத்துல தானே சொல்றோமேனு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு தான் ஐயன் வள்ளுவன் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எந்த வேலையை யார்கிட்ட சொன்னா நடக்குமோ அந்த வேலையை அவங்கள்ட்ட தான் சொல்லணும். வேலை தெரியாதவங்கிட்ட எதுவுமே நடக்காது இல்ல. புத்தாம் புதுமா ஜாதகத்தை குறை சொல்லிட முடியுமா? ஜாதகத்தை தப்பா சொல்றவங்கள வேணா குறை சொல்லலாமியா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நீ அதிகம் படித்தோன்னு சொன்னீங்க, இதில் 5000 குஞ்சு இருக்கு, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்து சொல்லு போ. ஒன்று ரெண்டு மூணு 1 2. தல ஊருக்குள்ள நிறைய விசேஷம் நடக்குது போல. அது சரி, நம்மக்கிட்ட வந்தாலே விசேஷம் தானே. எல்லாம் ஜோடி ஜோடியாக தெரியுது. அண்ணா வரேன்ப்பா. என்னையா காலேஜுக்கு போகாமல் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? இல்லைண்ணே, இனிமேல் காலேஜ் போகலண்ணே. என்னையா சொல்கிற? இல்லைண்ணே, எனக்கு படிப்பு வரலண்ணே, நான் படிக்கலண்ணே. என்னது, நீ தான் மார்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ இப்படி சொல்கிறியா? இல்லைண்ணே, நான் படிக்கலண்ணே, நான் விவசாயம் பார்க்குறேண்ணே. ஏயா, இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். சொந்த நிலத்தையே பண்ணையார்கிட்ட அடமானம் வச்சுட்டு கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். இப்படி சொல்கிறியா? இல்லைண்ணே, எனக்கு படிப்பு வரலண்ணே, நான் படிக்கலண்ணே. வணக்கண்ணே. வாயா சந்துரு, பாரியா இவன் என்ன வார்த்தை சொல்கிறான்னு பாரியா. நீயாவது ஒரு புத்திமதி சொல்லியா? இனி காலேஜுக்கு போக மாட்டேன், விவசாயம் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாயா? நீ படித்த பையன் தானே, நீயாவது எடுத்து சொல்லியா? இல்லைண்ணே, என்னதான் நல்லா படித்தாலும் காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலும் ஃபீஸ் கட்டலைன்னா வெளியே அனுப்பிச்சிடுறாங்கண்ணே. எல்லாரும் மதியிலும் எனக்கு அவமானமாக இருக்குண்ணே. நான் போகலண்ணே, நான் விவசாயமே பார்க்குறேண்ணே. ஐயோ, புத்திமதி சொல்லியா சந்துரு? என் நிலைமை இவனுக்கு வரக்கூடாதியா? தம்பி சரியான முடிவு தானே எடுத்திருக்கான். என்னையா படித்த புள்ள மாதிரி பேசியா? நீயே இப்படி சொல்றியா? நான் படித்ததுனால தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன். படிப்புக்கான மதிப்பு என் வீட்டில் கூட இல்லைண்ணே. நான் படிப்புக்காக செலவு பண்ண காசில் ஒரு நிலப்பழம் வாங்கி போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை இல்லைண்ணே. ஆனால் இப்போ பாருங்க, நிலப்பழம் உள்ளவன்ட்ட படிக்காதவன்ட்ட என் படிப்பை அடமான வச்சு நான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு. படிப்புங்கிறது வெறும் அறிவு தானா? அது நம்ம தம்பிக்கு எப்பவும் வந்துருச்சு. அது கூட உங்கள் உழைப்பும் சேர்ந்தா
நம்மளை மிஞ்ச யாருமே இல்லைண்ணா. கொல்லையில் விறகு வெட்டி தன்னானே நானே இப்படி கோணமான கட்டு கட்டி தில்லேலே லேலோ கொள்ளக்கார கண்டாலியுமே தன்னானே நானே அப்படி கொலுசு பண்ணி மெப்பதிப்பான் தில்லேலே லேலோ தன்னானே நானே போடு தில்லேலே லேலோ. சுத்தி காட்டுக்குள்ள ஒத்தையும் காணண்டா. என்னடா அது? பாரு விடக்கூடாதுண்ணா. நான் பாப்பாட்ட போனேன். நான் பாப்பாட்ட போனேன். ஐயோ, என் பிள்ளைய என்னவோ பண்ணி வைக்கிறாங்களே. ஏன்டா அந்த பிள்ளை இப்படி பண்றிய? டேய் நாசமா போவியடா டேய். இந்த மாதிரி ஜென்மங்களாம் இதுவே ஒரு பாடமா இருக்கட்டும், பாடமா இருக்கட்டும், பாடமா இருக்கட்டும், பாடமா இருக்கட்டும். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அத்தா சுந்தரி, ஒன்றும் இல்லை அத்தா, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு மட்டும் இல்லை அத்தா, உன்னையும் அவங்க எதுவுமே பண்ணல அத்தா, எதுவுமே பண்ணலை. ஊருக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க ஓடிட்டாங்க அத்தா, ஓடிட்டாங்க. சரி மாமா, போலாம். தன் காதலியின் உயிரை காக்கவும் மானத்தை காக்கவும் ஒரு காதலன் செய்யும் செயல் காதலின் உச்சம். தன் மகனின் இந்நிலைக்கு தன்னை காரணமாக கொண்டு மகனுக்காகவே வாழும் தாயின் அன்பு தாய்மையின் உச்சம். பணம் படைத்தவன் படித்தவர்களை இழிவாக நடத்தும் செயல் ஆணவத்தின் உச்சம். இச்சைக்காக பெண்களை பலாத்காரம் செய்யும் கொடியவர்களின் செயல் காமத்தின் உச்சம். கொடூரமான செயல்களை செய்த கொடியவர்களுக்கு மக்கள் கொடுத்த தண்டனையே கோபத்தின் உச்சம்.